கூழ் காய்ச்சி கஷ்டப்படாமல் குக்கரில் எப்படி ஈஸியாக வத்தல் செய்கிறதுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு போட்டு வச்சுக்கிட்டோன்னா வருஷம் ஃபுல்லாக வரும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வத்தல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். ரேஷன் புழுங்கல் அரிசியில் தான் செய்ய போகிறோம். நான் ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நல்லா நம்ம கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுக்கலாம். நல்ல வெள்ளை வெள்ளையில் சூப்பராக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இதை நாம் நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 6 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு 8-9 பச்சை மிளகாயை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குறப்பாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து. இப்போ இந்த அரிசி பாருங்கள் 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்ல வெள்ளை வெள்ளையில் சூப்பராக ஊறி வந்துருச்சு. கம்மியான டைம் போடக்கூடாது. நமக்கு குறைஞ்சது 6 மணி நேரம்னா ஊறணும், இல்லை 5 மணி நேரம்னா ஊறணும். இப்போ நான் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு கணக்கு தண்ணியை வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். 3 டம்ளர் அரிசிக்கு 9 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாயை இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. எடுத்த உடனே நம்ம குக்கர் மூடி போட்டுறக்கூடாது. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி கொஞ்சம் வேகிற டைமில் தான் நம்ம மூடி போடணும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இந்த டைமில் நான் ஒரு 1/4 கப் அளவு ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன். இது ஸ்கிப் பண்ணிடுறதா இருந்தால் பண்ணிடலாம். நான் எனக்கு பிடிக்குன்றதுனால சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் அரிசி நல்லா கொஞ்சம் வெந்து வர மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு கொதி வரணும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 1/4 பங்கு அளவு வேகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள் அரிசி நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில், 4லேருந்து 5 விசில் உங்கள் குக்கரை பொறுத்து இருக்குது, அது வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நான் 5 விசில் விட்டுருக்கேன். அரிசி நல்லா சாதம் மலர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா போட்டு நம்ம அதை உடச்சி எடுத்துக்கணும். நல்லா நம்ம பருப்பு கடையிற மத்து மாதிரி இருந்தால் கூட அதை போட்டு நல்லா குழச்சி எடுத்துக்கலாம். நான் நல்லா கரண்டியாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். சாஃப்டாக வந்துருச்சு எனக்கு. நீங்களும் அதே மாதிரியே பண்ணலாம். இல்லைன்னா நம்ம பருப்பு கடையிறதை போட்டு கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது இப்படியே வைக்கக்கூடாது. நான் அலுமினியம் பாத்திரன்றதுனால நான் சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் சில்வர் குக்கராக இருந்தால் நீங்கள் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம காலையில் பார்க்கலாம். இது காஞ்சி போயிடக்கூடாது. மேலே லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் காலையில் நல்லா மசிச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். ஜீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நான் நைட்டு செஞ்சுட்டு காலையில் எழுந்து வத்தல் போட போகிறேன். நம்ம நைட்டு செஞ்சிட்டோன்னா நமக்கு காலையில் எழுந்து வத்தல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம முறுக்கு அச்சிலையும் வத்தல் பிழிஞ்சிக்கலாம். இல்லைனா ஒரு எண்ணெய் கவரோ பால் கவரோ ஏதாவது ஒன்று எடுத்தும் பிழிஞ்சிக்கலாம். நான் 2த்துலேயுமே செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஓரங்களை லைட்டாக இப்படி கட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ இதுக்குள்ளே நம்ம மாவு நிரப்பிடலாம். மாவை நிரப்பிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. கூழ் காய்ச்சி கஷ்டப்படாமல் குக்கரில் ஈஸியாக செய்கிற மெத்தட் இது. எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டே நம்ம காசி வச்சிட்டோன்னா காலையில் சீக்கிரமாகவே எழுந்து நம்ம வத்தல் பிழிஞ்சிடலாம்.
இப்போ பாருங்கள், நான் முறுக்கு அச்சிலையும் செஞ்சு காமிக்கிறேன். வத்தல் பிழிய எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். இப்போ அந்த பால் கவர்லையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக முறுக்கு பிழிய வருது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. நமக்கு எது தேவையான முறுக்கச்சி தான் தேவைன்னு கிடையாது. பால் கவர்லேயே சூப்பராக நம்ம எண்ணெய் கவர்லேயும் சூப்பராக நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம். பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இது காயிற வெயிலில் ஒரு 2 நாள் காயணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபுல்லாக போட்டுட்டோம் பாருங்கள். இப்போ திருப்பி போட்டு நம்ம அந்த தண்ணி தெளித்து அதை எடுக்கணும். அது ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 நாள் வத்தலை நல்லா காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். முறுக்கு வத்தல் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். சாப்பிட ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வத்தல் ரெசிபி போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த வத்தலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சம்மருக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக நமக்கு வரும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே கூட செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம கடைகளில் போய் அப்பளம் வாங்குறத விட நம்ம கைகளால் செய்கிற அந்த வத்தல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா குழம்புக்கும் சாதத்துக்கும் இது ரொம்பவே ஃபிட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வத்தல் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.